ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் அன்னிசமா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் மும்பையில் வந்து ஒரு 7வது நாள் ஆயிடுச்சு. வேலையெல்லாம் ஓரளவுக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேன். இன்னும் வேலை இருக்குது, எடிட்டிங்கில் இருக்குது. ஒரு சில ஆள்கிட்ட நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசணும். நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க, ரொம்ப பிஸியாகவே இருக்க, செலிப்ரிட்டி ஆகிட்ட அப்படின்ட்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் எங்கள் ஊரில்னா நம்ம கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே போவேன். இல்லைனா நான் எப்போயும் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டு போவேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் எங்கள் ஊரில் இருக்கிற வேறு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்து இப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல இருந்தோம்னா தான் நமக்கு மன ஆறுதல் கிடைக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது. ஒரு மணி நேரம் என்னை அடைச்சி போட்டு ஒரு எடிட்டிங்க்கோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கையில் கொடுத்து வேலை பார்க்க சொன்னோம்னா அது நம்மளால் அந்த இடத்துல ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாததுக்கு பெரிய காரணமும் அதான். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சிவாஜி பார்க்கில் இருக்கேன், மும்பையில் சிவாஜி பார்க்கில். மும்பை ஏன் சூஸ் பண்ணி வந்திருக்கேன், ஏன் இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கேன், இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மும்பை சூஸ் பண்ணி வந்ததுக்கு காரணம், இங்கே வந்து ரன்னிங் கம்யூனிட்டி வந்து அவ்வளோ இருக்குது. ரன்னிங் கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓடுறதுக்கு உண்டான குழு. இப்போ ஒரு ஆள் இருக்கா, இப்போ சிவபாலன் இருக்கேன் அப்படின்னா சிவபாலனை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 50 பேர்னு கையில் வச்சுருக்காங்க. இது இந்த கையில் இருக்கும்போது அடிடாஸோ இல்லை பூமாவோ நைக்கோ வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஷூ இதெல்லாம் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க டிஷர்ட்டை போட்டு பிராண்டை ப்ரமோட் பண்ணி ஒரு ரன் கிளப்பை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரி ரன் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணணும், முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹைட்ரேஷன் கொடுக்கணும், தண்ணி, கடலை மிட்டாய், நான் காட்டு நல்ல வீடியோஸில் அந்த மாதிரி இது பண்ணி சில பேர் சாப்பாடு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க கை காசை போட்டு சில பேர் பண்ணுவாங்க. இதுக்கு மேபி அவங்க சம்பளம் கொடுக்கலாம், ஏதோ ஒரு பே கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் வச்சு ஒரு 500 1000 என்ட்ரி ஃபீஸ் வச்சு இந்த ரன்னை வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்கிற நேரத்தில், இப்போ மராத்தனே இல்லை, நான் வந்து இப்போ வந்து ஒரு பர்சனல் பெஸ்ட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்றப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் சம்பாதிக்கிறாங்களான்றது தெரியல, உத்தரவாதம் என்னன்றது தெரியல. ஸோ இப்படி தான் இது ஆர்கனைஸ் ஆகுது. இது சம்பாதிக்கிறதுன்றதெல்லாம் தாண்டி ஒரு வேலையிலேருந்து அவங்க ப்ரெஷர் இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். இது ஒரு டெடிக்கேஷனாக இந்த ரன்னிங்கை ஒரு அடிக்ஷனாக எடுத்துக்கிட்டு இதை வந்து 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸ்ட்ரெச்சிங்கு, ஒரு பேஸ் ட்ரைனிங்னா என்ன, ஹார்ட் ரேட்டில் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே பேசிக்காக ஆரம்பிக்கிற ஆளுக்கு தெரியாது. எனக்குமே ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ நான் வீடியோ போடுறதுனால உங்கள் சைட்லேருந்து எனக்கு கிடச்சது, என் சைட்லேருந்து உங்களுக்கு கிடச்சதுன்னு இப்படியே போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தம்பிகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஃபாலோவர். ரொம்ப நாள் அண்ணே மோட்டிவேஷனாக இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னே. அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே அப்படின்னா. சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு. இல்லைண்ணே, நானும் பார்க்குறேன் வீடியோ போடுறாங்க, வீடியோ போட்டாங்கன்னா ஈஸியாக சம்பாரிச்சிடுறாங்க. நீங்களும் அசால்ட்டாக இப்போல்லாம் ஷூவெல்லாம் வாங்கிடுறீங்க, இப்போ மும்பையில் போய் இருக்கீங்க, எப்படின்னே செலவு பண்ணுறீங்க, என்ன ஏது அப்படின்னு. இப்போ நான் அந்த சைடில் இருந்து பார்த்தேன் அப்படின்னா இதே சந்தேகம் எனக்கு இருக்கும். எப்பட்றா நீங்கள் செலவுக்கு என்னடா பண்ணுறாங்க, எப்பட்றா அவங்களுக்கு மட்டும் காசு வருது அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இது நான் கோவத்தில் சொல்லலை, இது வந்து என்னை தப்பாக பேசிட்டாங்க, இந்த மாதிரி கேள்விகள் நிறையா என்னை திட்டியும் பேசியிருப்பாங்க. இதுக்கு வந்து நான் பதில் கொடுக்குற விதமாகவும் இது கிடையாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து ஒரு ஆள் ரீச் ஆகிறதுன்றது மக்களோட மனப்பான்மையை பொறுத்து தான். ஒரு ஆள் வந்து கேலி கூத்தா பண்ணி ரீச் ஆவாங்க, ஒரு ஆள் நாலேஜாக கொடுத்து ரீச் ஆவாங்க, ஒரு ஆள் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன்ஸு வந்து நல்லா ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த வகையில் மக்களுக்கு பிடிச்சா தான் வந்து நம்ம இந்த ரீச்சுன்றது கிடைக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக சம்பாரித்து நல்லா வாழணும்னு தான் ஆசை. எல்லாத்துக்கும் அது அமைதான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாலேயும் அதுவாக நடக்கணும். கடவுள் மனசு வைக்கிறதா இருக்கட்டும், மக்கள் மனசு வைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு அந்த ஸ்பார்க் மேஜிக் நடக்கணும். அப்படி நடக்கிற ஆளுக்கு தான் அது போய் ரீச் ஆகும். இப்போ எனக்கு அது நடந்துருச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரையும் ரீச் இருக்குது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. நான் 2 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ரீச் இருக்குது. அது மூலிமா இப்போ 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இந்த 1 லட்சம் ஃபாலோவர்ஸை வச்சுமே எல்லோரும் என்ன கேட்குறாங்க, அதை செலிப்ரிட்டி ஆகிட்டா நல்லா வரும், பணம் வரும், சிவபாலன் வந்து சிங்கம் சொல்லியே நல்லா சம்பாரிச்சிட்டான், இப்போல்லாம் ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ 1000 கேட்குறான்டா அப்படின்னு. காசு வாங்கலேன்றதெல்லாம் ரெண்டாவது, நான் கேட்டேன் கேட்கலேன்றதெல்லாம் ரெண்டாவது. வீடியோ போட பர்பஸே ஏர்ன் பண்ணுறதுக்கு தான். நான் தவறான வழியில் ஒரு ஆளை வந்து தவறாக வழி நடத்தியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அதை தப்பு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு வீடியோவை எடுத்து நம்ம ஓடுற கண்டென்ட்டை ஓடும்போது ஓடிக்கிட்டே நம்ம அதை எடுக்கணும், என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், வந்துட்டு எடிட் பண்ணி போடுறது அப்படின்னு இது ஒரு வேலையாக பார்க்குறோம். நம்ம வேலையாக பார்க்கும்போது அதுக்குண்டான சன்மானமாக இப்போ யூடியூப்பில் நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் கடைசியாக என்னோடய வியூஸ்லாம் பார்த்தீங்க, யூடியூப்பில் பெரிய வீடியோ போட்டால் தான் காசு, ஷார்ட்ஸ் போட்டாலாம் பெருசாக வராது, $1 $2 வரும். ஸோ பெரிய வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 10,000 வியூஸ் போச்சு அப்படின்னா ஒரு $5 கிடைக்கும். $5 அப்படின்னா ஒரு $400 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோவுக்கு நான் அந்த வீடியோ வந்து
ரூ. 400க்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் காலையில் நான் ஓடினது அதை எல்லாத்தையும் பேசி அதை உட்காந்து எடிட் பண்ணி நான் போடணும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன். எனக்கு அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் டூல் கிடையாது, என்கிட்ட ஃபோன் ஸ்டோரேஜ் கிடையாது. 256 ஜிபியில் வீடியோ எடுக்கிறது அடுத்த நாள் நான் டக்கு டக்குன்னு போடணும். எடிட்டிங்க்கு எனக்கு அவ்வளோவா பெருசாக நாலேஜ் கிடையாது. நான் இன்ஸ்டாகிராமுக்கு எடிட் நான் அவ்வளோ ஃபோக்கஸ்லாம் பண்ணுறதில்ல. ஒரு மாதத்துக்கு இப்போ இந்த ஒரு 3 மாதமாக என்ன எப்படி படிப்படியாக என்னோடய வருமானம் இருக்குது அப்படின்னா, 10,000லேருந்து ஆரம்பித்து 12,000 15,000 இப்போ வந்து நிற்கிது. யூடியூப் வீடியோஸில் சொல்கிறேன். இதே இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வீடியோவை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னா, ப்ரமோஷனை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக அதை செய்ய முடியாது. இப்போ ஒரு பிராண்டு வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. பார்டர் கொலாபா இதை வாங்கிக்கிட்டு நான் பொருள் தரேன் அந்த எலக்ட்ரோலைட் சம்மந்தமாக. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நானும் போய் அப்ரோச் பண்ண கம்பெனி தான். வாங்கிக்கிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேட்டிருந்தோம். இதில் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் நீங்கள் அனுப்புங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஜென்யூன் ரிவ்யூவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் சிஸ்டமாக யூஸ் பண்ணுங்கள், பேவும் கம்மியாக கேளுங்க, அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னா அவங்க ஒரு தீம் வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸாக 30,000 50,000 1 லட்சத்துக்குள்ளே இருக்கிற ஆளை பிடிச்சி அவங்களுக்கு மட்டும் ப்ராடக்டை கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறது. பெரிய ஆளாக பிடிக்கிறதுக்கு பதிலாக 1 லட்சம் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் 10 லட்சம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக காசு கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளை பிடிச்சி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் தான் காசு. ப்ரொமோஷன் மூலியமாக எனக்கு எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரையும் இந்த பால் கடைக்காரர் இருக்கார்ல, அவர் நம்ம கிரவுண்டுக்கு டொனேட் பண்ணார். ஸோ நாங்கள் தான் வீம்புக்கு இல்லை ப்ரோ, நாங்கள் வாங்கிட்டேன், காசு வாங்கிட்டேன், ஏதாவது ஒன்று உங்களுக்கு செஞ்சாகணும் அப்படின்றதுனால ஒரு வீடியோவை கேட்டு, அவருமே வேணாம் உங்கள் ப்ராடக்ட்ஸில் எதையாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்படியே பால் இதாக காட்டுங்க, அது போதும் அப்படின்னாரு. நாங்கள் தான் வீம்புக்கு போய் சமைக்கிறோம், அது இது பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணால் அது ஏதோ ஒன்று நடந்தது. அதில் ஒரு 10,000 அவர் பண்ணது டொனேஷனாக கொடுத்தது. அப்புறம் 42 கேம் ஸ்டோர் கொடுத்தது வந்து 5,000 என்ன. அப்புறம் மெராத்தனுக்கு வாங்கினது ஒரு 5,000 மோரிஸ்க்கு. அப்புறம் இன்னொரு 2,000 வந்து காங்கேயத்தில் வாங்க. ஸோ நான் போயிட்டு வந்தது, காங்கேயத்துக்கு போயிட்டு வந்தது, இந்த செலவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2,000 மேலேயே வந்துருச்சு. இப்போ 5,000 மோரிஸில் வாங்கினது மட்டும்தான் ஒரு ப்ரொமோஷனாக எனக்கு திருப்தியாக வாங்கினது. 42 கேம் ஸ்டோரை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டது வந்து 10,000 5,000 கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுவரையும் இவ்வளோ தான் நான் இந்த சோஷியல் மீடியாவில் நான் சம்பாரிச்சேன். நான் உண்மையாக இருக்கேன்னு காட்டணுன்றதுக்காக கிடையாது. இன்னுமே நான் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பணம் வரும். இன்னும் யாரும் அப்ரோச் பண்ணல, பெரிய பிராண்ட்லாம் இன்னும் அப்ரோச் பண்ணல. பண்ணாங்க அப்படின்னா பணம் வாங்கிட்டு அது நல்ல ஒரு பிராண்டாக இருந்தால் அப்படி தான் ப்ரொமோட் பண்ண முடியும். அப்படி தான் இதில் சர்வே பண்ண முடியும். இப்படி தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம அந்த சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வேணால் தெரியலாம். ஆனால் இந்த சைடு இருக்கிறது ஒரு டாஸ்க்கு, ஒரு வேலை. உங்கள் வேலையில் என்ன மாதிரி கஷ்டம் இருக்குமோ அது மாதிரி இது ஒரு வேலை, அதில் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். சிங்கம் வீடியோ போட்டே சம்பாதிக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்குண்டான உழைப்பை நான் கொடுக்குறேன், அதனால நான் அதை சம்பாத்தியத்தை எடுக்கிறேன். என்ன சம்பாதிக்கலை, ஃப்யூச்சரில் எடுத்தால் சொல்கிறேன். இப்போ ஊர் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்னு பேரை வந்து வெளியில் போய் தலை காட்ட முடியாத அளவுக்கு இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா என்னை கை காட்டுறது எப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ப்பா யூடியூபர்ப்பா அப்படின்னா அது எனக்கு பெருமையை கொடுக்கல. அந்த இடத்துல சொல்லும்போது நான் என்னவா நினச்சி நினச்ச ஆள்னா ஒரு யூனிஃபார்ம் போடணும்னு நினச்சாலும் இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்னால் எப்போன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவனா எப்படா ஒரு கேஸில் மாட்டுவான், ஒரு ப்ரொமோஷன் பண்ணி மாட்டுறது, ஏதாவது ஒரு தப்பான ப்ராடக்ட்னால் தெரியாமல் பண்ணுறது தான். சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க, சில பேர் காசுக்காக தெரிஞ்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏதாச்சும் முக்கியமாக பொண்ணு மேட்டரில் மாட்டணும்னு நீங்கள் அதோட முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு வார்த்தைகள் தப்பாக போட்டோம்னாலும் சரி, நிறைய ரிஸ்க் இருக்குது இந்த வீடியோ போடுறதுலேயுமே. அதை தாண்டி இதில் இருக்கிறது நம்மளோட பொறுமை, திறமை இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபோட அல்காரிதம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த கிரவுண்டுக்கு நான் இன்றைக்கி வந்து இருந்தது காரணம் இதுதான். இந்த மாதிரி ஒரு ஆள் ஃபோன் பண்ணி நம்மளை மன உளைச்சலுக்கு 8 இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்டை உருவாக்கணும் தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம ஈவெண்ட்லாம் நடத்தி அதில் வருமானத்தை வச்சு இப்போ நமக்கு கொடுத்துருக்க உதவியை வச்சு இப்போ எப்படியும் ஒரு 12 லட்ச ரூபா ஆகும் ஒரு செட்டு போடுறதுக்கு. இங்கே எத்தனை லைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 1 2 3 4 5 6 மொத்தம் 6 இந்த லைட்டு, பெரிய லைட்டு வந்து 6 லைட் இருக்குது. பெரிய கிரவுண்டு ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு ட்ரெஸ் மாற்றுற ஆஃபீஸு, ஒரு ரூமு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம இதை உருவாக்கணும் அப்படின்னா நிறையா சம்பாரித்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி ஃபண்டு கொண்டு வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ சிவபாலன் வந்து 4 பொண்ணை பார்க்குறான் அப்படின்னா
எதுக்கு இந்த உழைப்பு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ன்றதை தாண்டி என்னை பார்த்து 4 பேர் ஓடுனாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் ஒரு கிரவுண்டு வச்சுருக்கேன்ப்பா, நான் ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு ரன்னிங் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பேர் கிடச்சா போதும். நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பேர் கிடச்சா போதும். யூடியூபர், இன்ஸ்டாகிராமு வீடியோ போடுறேன் அப்படின்றத தாண்டி அப்படி ஒரு பேரை உருவாக்கிட்டால் போதும். எனக்கு முதல் திருப்தியே அதுதான். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, இந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு போதோ அந்தளவுக்கு கீழே அடிச்சிடும். அது எல்லோரும் நான் கண் கூட பார்க்குறது தான். கடைசியாக நம்ம எல்லார்ட்டையும் ஒரு விஷயங்கள் கேட்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் நினச்சது வந்து நான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும், நான் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்களை தட்டி கேட்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி கேட்க முடியல. எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னை வந்து 1,00,000 பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க, யூடியூப்பில் ஒரு 30,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்றப்ப எனக்கு மனசில் தோன்ற சிந்தனைகளை ரன்னிங்கோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி பேசிடுறேன் சில சமயம். அது சில பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேன்னுது. சில பேர் வந்து நான் அன்ஃபாலோ பண்ணிடுவேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. உங்களுக்கு வந்து என்னோடய கண்டென்ட்டு பிடிக்கல, என்னோடய பேச்சு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அன்ஃபாலோ பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. பேசுகிறத கேளுங்க. கேட்டுட்டு அது உங்களுக்கு சரியாக படலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து மித்தால் மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர் தான் என் தெய்வம்னு சொல்ல மாட்டேன், இல்லை பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அப்படின்றதும் சொல்ல மாட்டேன். எல்லாரோட சிந்தனைகளையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அதில் எது சரி தப்புன்றதை நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் லைஃபோடு அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து இந்த வெளிநாட்டுக்கு போன விஷயங்கள் பற்றி சொல்லியிருந்தேன் நான். வெளிநாட்டில் வந்து மக்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. அது வந்து எல்லாரையும் கிடையாது. உண்மையாகவே குடும்ப வறுமை இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி போய் கடன் இருக்கும், அப்பா சேர்த்து வச்ச கடனில் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை யூஸ் பண்ணி தான் ஆகும். நான் சொன்னது என் ஊரில் கிட்டத்தட்ட 199 பேர் இப்படி தான் போன ஆள். சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, வீடு வாசம் இருக்கும், 4-5 ஏக்கர் இடம் வச்சுருப்பாங்க, படிக்கிறதுக்கு முடியல, ஊரில் தொழில் பண்ண முடியல. ஆனால் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரங்களோ ஊரில் வெளிநாட்டில் இருப்பாங்க. நான் வெளிநாடு வரேன்னு கேட்டு நச்சு அவங்க கேட்டு போகிறது. அவங்கள மாதிரி ஆளுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது. ஸோ இதை தான் சொல்ல வரேன் நான். எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு உள்வாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு, ஓகே புரிஞ்சு அப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு தள்ளிவிட்டு. கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே ஓவர்லேடான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கு வந்து ஹோஸ்டன் மராத்தான் இந்த தடவை போகுது. ஹவுஸ்டன் மராத்தான் யூஎஸ் போகுது. இந்த ஃபாரினில் பாரிஸ் மராத்தான் அட்டன் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் ரன்னர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஸ்பான்சர்ஷிப்லாம் அந்த பொண்ணுக்கு ஏன் கிடச்சிருக்கு? நான் எல்லாரோடையும் வந்து பெட்டராக ரன் பண்ணுறேன், எனக்கு கிடைக்காது. சிவபாலன்கிட்ட வந்து எல்லோரும் போய் பேசுகிறாங்க, கை கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிது அப்படின்னா, நான் வந்து ரன் பண்ணி காட்டி மக்களை ஊக்கப்படுத்துகிறேன்றக்காக தான் வந்து ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை வாய்விட்டு பேசி அதை கனெக்ட் பண்ணதுனால தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இது ரன்னிங்கை ப்ரொஃபஷனாக பண்ணுறாள். உங்களுக்கு என்ன டார்கெட் அப்படின்னா, அந்த ரன்னில் டைம் உடைச்சு ரெக்கார்டு வைக்கிறதுன்ற டார்கெட். நான் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. ஸோ உங்கள் ட்ராக் வேறு, இந்த ட்ராக் வேறு. இது வந்து மீடியா. நீங்கள் ஒரு ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ரன் வந்து ஒரு மேரத்தான் நடக்க போகுதுன்னா அந்த மேரத்தான் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த மக்கள் நிறைய கூடுவாங்க, அந்த ப்ரைஸ் மணி கூடும், அந்த ஈவெண்ட்னால உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும். 2 பேருக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். உங்களால் நானும், என்னால் நீங்களுன்ற வாழ்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்து இந்தியாவிலே வந்து மும்பையில் வந்து கம்யூனிட்டி பில்டு பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது. இப்போ ஹோஸ்டன் மராத்தான் போகுது. ஒரு பேன் இண்டியா ரன்னர்னு சொல்ல முடியாது, அப்படி தான், அது பேன் இண்டியா ரன்னர் தான். இப்போ ஒரு உமனில் அதை விட பெட்டராக நம்ம வரணும் அப்படின்றது எனக்கு ஆசை. அப்படின்றப்ப நான் இந்தியா லெவலில் எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் இங்கிலீஷில் நல்லா பேசணும், ஹிந்தி நல்லா பேசணும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஊராக போய் நான் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸை காட்டி மக்கள்கிட்ட வந்து சிவபாலன் ஒருத்தன் ரன் பண்ணுறான் அப்படின்றத நான் இன்னமும் என்னோடய கண்டென்ட்டை வந்து நல்லா ஒரு எடிட்ரு, கேமராமேன்லாம் கிடச்சாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு தான் முழு சப்போர்ட்டையும் போகிறேன். சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கூட கொடுக்குறது கிடையாது. அதை அப்படியே இதுக்குள்ளேயே போட்டு என்னோடய நண்பர்கள் உதவியோடு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. எந்த சைடு இருந்து பார்த்தாலும் எதுவுமே ஈஸி கிடையாது. உங்கள் சைடில் வாழவும் முடியாது, என் சைடில் இருக்கிறது வாழவும் முடியாது. எல்லாமே சரிசமமான ஒரு தராசில் வச்சு பார்க்கணும். இந்த மும்பை வந்து எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்க, சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பில் இருக்கிறவங்க, பணக்காரங்க இருக்காங்க, 1000 காரணம் சொன்னாலும்
இப்படி எடுத்தோடனே ஆர்டர் போட்டால் சாப்பாடு வருது, எல்லாமே சொகுசாக வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே ஓடுறாங்க சரியா. ஆனால் நம்ம தான் அதை செய்கிறது கிடையாது. நம்ம ஊரில் சுத்தமாக அந்த அவேர்னஸ் கிடையாது. அது எல்லோரும் ஓடினாங்க அப்படின்னா நிறைய மக்கள் வருவாங்க, வந்தாங்க அப்படின்னா நமக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வேலைகள் பார்க்குறது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நான் சம்பாத்தியத்தில் நோக்கத்தை கொண்டு வந்து ரன்னிங்கை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசும்போது பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ கரெக்டாக மாத்துங்கால இருக்கேன். நான் மாத்துங்கா லேபர் கேம்பில் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டதாக சொன்னாங்க. கடைசியாக ஹோம் ஸ்டே இருக்கிற இடத்த காட்டினதுக்கு இப்படி வந்து கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் இருக்குது, இது இப்படிலாம் இருக்குது, நான் குறை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழினியன் ப்ரோ வந்து சொன்னாங்க. கௌதம் வந்து சொன்னாங்க, சங்கடப்பட்டாங்க ப்ரோ, நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை தேடும் போது இதே மாதிரி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நான் மட்டும் தனியாக இருக்கும்போது சென்னையில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ரூமு, அதில் இப்படி தான் ஓப்பனாக இருக்கும் பாத்ரூம், அதுக்குள்ளே தான் வச்சு சாப்பிடணும் வைக்கணும். ரொம்ப நரகமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அது திருப்பி இந்த இடத்த பார்த்து போட்டு எனக்கு அந்த வாழ்க்கை தான் ஞாபகம் வந்தது. அதனால அந்த அர்த்தத்தில் நான் சொன்னது. 2வது விஷயம், நம்ம பாத்ரூம் போகும்போது டர்ரு புருன்னு போவோம். அதை வந்து டர்ரு புருன்னு இப்படி கவுச்சியாக பேசணும்னா வீடியோவில் பேசுகிறதுக்கு நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் வந்து அப்படி சொல்லாமல் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சத்தமாக போகிறது. புதுசாக நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றப்போ 4 பேர் பார்க்குறாங்க, சங்கடப்படுவாங்க, கேட்கும். காலையில் ஒரு 5 மணிக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து அப்படி பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனையாகும். அதனால் என்ன பண்ணுவேன், நம்ம எல்லோரும் பண்ணுறது தான், தண்ணியை திறந்து விட்டுட்டு சத்தம் கேட்காம நம்ம அந்த இதை பண்ணிட்டு வரணும். ப்ளஸ் வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் வலி இருக்கும் அப்படின்றதுனால இந்தியன் எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டாச்சு. ஸோ வெஸ்டர்னே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பழகினதுனால உட்காந்து போகிறதுமே சிரமம். இந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னது. இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டதே இல்லைன்னுலாம் நான் சொல்லலை, வருத்தப்பட்டதாக சொன்னாங்க. ஸோ அதைத்தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கன்றதுக்கு எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பு சொல்லிக்கிறேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்றது. எல்லோரும் வாங்க சாப்பிட போகணுன்னு சொல்லியிருந்தீங்க, சாப்பிட்றதுக்கு போவோம் வாய்ப்பு கிடத்தது அப்படின்னா. எல்லாத்தையுமே ஒரு டக்குன்னு பாசம் வைக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோவத்தையும் காட்டிடுறீங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு உதவி வாங்குறதுன்றது எனக்கு இந்த மாதிரி பயமாக இருக்குது. இந்த மாதிரி டக்குன்னு முடிவு பண்ணாதீங்க, கேளுங்க. நான் அந்த தானே இருக்கேன், கௌதம் இருக்கார், தமிழினியன் இருக்காங்க. ஸோ யார்கிட்ட ஏன் அப்படி பேசினாருன்றதை கேளுங்க. ஸோ என் சைடு கேட்டுட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணுங்கள், வெறுப்பை காட்டுங்க. நம்ம பையன் உதவி பண்ணணும்னு நினச்சேன், அதனால் இப்போ இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது அது.